வணக்கம், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? இந்த சோஃபா நம்ம செஞ்சு அனுப்பிட்டோம். இது பச்சலி பார்க்கணும்னா யூரோ சைஸ் சோஃபான்னு சொல்லுவோம். 2 சீட்டர் அண்ட் 3 சீட்டர். இது முதல்ல இதுதான் செஞ்சு அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு நம்ம செஞ்ச வேலைகள், அந்த வேலைப்பாடுகள் திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை இறக்கின கையோட அந்த 2 சீட்டரையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸ்கோப் எப்படின்னா உள்ளுக்குள்ள ஃபோமிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். உள்ளுக்குள்ள ஃபோமிங், பெல்ட்டிங் எல்லாமே மாற்றிட்டு, இது வந்து பியூ லெதர்னு சொல்லுவோம். லெதர் மாதிரியே இருக்கும், ஆனால் ஆர்டிஃபிஷியல். இதோட திக்னஸ் வந்து 1.2 mm. சரிங்களா? இது வந்து பச்சனை ஒரு லைட் கிரே மாதிரி இருக்கும். லைட்டிங் இருந்தாப்புல டோன் மாறும். ஸோ கம்ப்ளீட் ரிவீல் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 சீட்டர். த சேம் டைம் 2 சீட்டரும் செஞ்சு இப்போ தான் வந்து இறக்கிருக்கோம். சூட இறக்கிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து 2 சீட்டர். இது வந்து ஹை பேக்னு சொல்லுவோம், கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஸோ இந்த செட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமான செட்டு. பிகாஸ் ஏன்னா இது வந்து யூரோ சைஸ்னா ஆக பெருசு. சரிங்களா? செஞ்சு இறக்கிருக்கோம். அதே போல் அவங்களுக்கு பிரத்யேகமாக வந்து ஸ்பெஷலாக வந்து as usual நம்ம பீலோ கொடுத்துருக்கோம். ஸோ பீலோ கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டின் உரிமையாளரும் அந்த பீலோலாம் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம். சரிங்களா? இது வந்து பக்கம் ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி நம்ம ஒரு வீணர் கேட்போம். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சோஃபா எப்படி இருக்கு? அற்புதமா இருக்குது. எதிர்பார்த்ததோட இன்னும் நல்லா இருக்குது. ஆமாங்களா? சரி, என்ன எப்படி அறிமுகமானீங்க? நாங்க Facebookல டிக்டாக்ல பார்த்தோம். சரி. சோ அதன் பிறகு என்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஓடுச்சு, கொஞ்சம் விளக்கி சொல்றீங்க? டிக்டாக்ல பார்த்தோன்னா வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து சோஃபா செய்யணும், கலர் எல்லாம் எப்படின்னு. சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க திரும்ப எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணிவிட்டோன்னா அவங்களோட ஸ்டாஃப் கீதா வந்து எங்க கூட கம்யூனிகேட் பண்ணாங்க. கம்யூனிகேஷன்னா வந்து அடிக்கடி வந்து போட்டோஸ் அனுப்பி விடுவாங்க. என்ன மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோஸ், எப்பக்குள்ள ரெடி ஆகும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு நாளுக்குள்ள வரும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருந்தாங்க. சரி. சோ அவங்க கொடுத்த அந்த விளக்கங்கள் from starting until end உங்களுக்கு திருப்தியா இருந்ததுங்களா? ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சா? என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய ஆமா, என்னென்ன செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்கன்னு எல்லாம். ஆனா சொன்னதுக்கு முன்னுக்கே வந்து எங்களுக்கு வந்து சோஃபா வந்துருச்சு. ஆனா அதுல வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன் நாங்க டிபாசிட் கொடுத்து வெயிட் பண்ணுவோம் நீங்க கேட்டிருந்தீங்க. சோ ஏன்னா நமக்கு உங்களுக்கு முன்பே நிறைய பேர் டிபாசிட் கொடுத்தனால டர்ன் பிரகாரம் செய்வோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா உங்க வீட்ல சோஃபா எடுத்தா மினிமம் ஒரு 10 நாள்ல முடிக்கும்னு சொல்லி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. அதோட 2 சீட் இன்னும் ஃபாஸ்டா முடிச்சாச்சா? ஆமா, 2 சீட் இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சாச்சு. எதிர்பார்க்கல இவ்வளவு வேலைங்க வந்து சேரோன்னு. அதுதான் அன்னைக்கே சொல்லிருந்தேன். அதாவது வாய்ப்பு கிடைச்சா நாங்க பல வேலை பயன்படுத்திக்கணும். அதே நேரத்துல இந்த மெட்டீரியல் நாங்க கேட்கறப்ப எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொன்னாங்க. உடனே நாங்களே எடுத்து செஞ்சிட்டோம். சரிங்களா? எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தே. அம்மா என்ன சொன்னாங்க அந்த பீலோலாம் பார்த்துட்டு? ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி சரிங்க மேடம். இதனால மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க சிம்பிளா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்தியர்கள், எஸ்பெஷலி இந்தியர்கள், ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, மலாய்க்காரங்க, சீனவங்க எல்லாம் வந்திருக்காங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்தியர்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்க மேடம், நன்றி. பிறகு நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டேன். அதாவது உங்க மருமகளை அது மகளே வீட்டுக்கு புதுசா அனுப்பிவிட்டேன். நல்லபடியா பாத்துங்க. சரிங்களா? ஓகே மக்களே, இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. உங்க வீட்டுல இருந்தது சோஃபா எதுவும் பிரச்சனை இருந்தா நீங்கள் அழைக்க வேண்டிய 01333365655 புலன மூலியமா உங்களோட புகைப்படங்களை கொடுங்க. அதோட விளக்கமும் கொடுக்குறோம், விலைக்கும் கொடுக்குறோம். உங்களோட பிரதர் விஜய். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி. ஓகே.